அந்த தாடிக்காரன் உங்க அப்பனா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கல்ல? இப்ப என்ன மண்ணுக்கிட்ட உங்க அப்பனை தேடுறா? ஆமாம்பா, அவங்க பேசினது ஆதங்கத்துல. ஆதங்கத்துல பேசுவாங்க உனக்கு. நீ என்ன பண்ணதுக்கு? இன்னொரு புருஷன் அப்படியே வாட்டா சட்டமா வந்தா மடக்கி போடலாம் தானே பார்த்த நீ? ஏய் அண்ணி ஏக்கா, கொல்ல உடைச்சிடுவேன் கதிரு. உன்னெல்லாம் அடக்க ஆள் இல்லைன்னு பேசிட்டு இருக்கியா நீ? ஏய் என்னடி ஈஸ்வரி இது? ஆம்பளை பிள்ளை மேல கைய வைக்கிற? என் அத்தை அம்மா ஸ்தானத்துல இருக்கிற என்ன பத்தி அசிங்க அசிங்கமா பேசுறான். அவனே எதுவும் கேட்க மாட்டீங்க, என்ன அடக்க வந்துட்டீங்களா அத்தை? கதிரு, நாங்கெல்லாம் அடங்கி போற வரைக்கும் தான் உன் கத்தலுக்கும் கூச்சலுக்கும் மரியாதை சொல்லிட்டேன். கதிரு, நான் இந்த வீட்டுக்கு வரப்போ உனக்கு என்ன வயசுடா இருக்கும்? புள்ள மாதிரி பாத்துக்கிட்டேனேடா உன்னை. ஒரு துளி கூட மரியாதை இல்லாம இவ்வளவு கேவலமா பேசுற நீ என்ன? எதுக்குடா கதிர் மனசுல எவ்வளவு வக்கரத்தையும் வன்மத்தையும் சுமந்துட்டு இருக்க நீ? உன்னெல்லாம் கண்டிக்க ஆள் இல்லாம சண்டித்தனம் பண்ணிட்டு திரியிற நீ இல்ல? பாரு, நான் உனக்கு கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். இன்னொரு தடவை வாயை திறந்து என்னோட கேரக்டர் பத்தி தப்பா பேசுன, நிச்சயமாடா அடி மேல அடி விழும் எனக்கு. அவரை காணும் தானே, அதை வச்சு தானே எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லு, அவரை எங்க பார்த்த? அவரை பார்த்த ஊரை சொல்லு, நான் போய் கூட்டிட்டு வரேன் அவரை. சொல்லுடா. ஏய், நீ எதுக்குடி அங்க போனோம்? இங்க வச்சு பேசுறது பத்தாதுன்னு அங்க போய் பேசி அவன் அப்படியே எங்கிட்டாச்சும் அனுப்பணும்னு பாக்குறியா? அவரை எங்கேயும் அனுப்பிவிட வேண்டாம். அவர் ஏற்கனவே காணாம தானே போயிருக்காரு. செருப்பு கிடைச்சதுன்னு சொல்றதெல்லாம் போய் தான். ஏய், என்னடி வளர? ஆமா, சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கதிரு அவங்க அண்ணனை ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்றேன். ஏய், என்ன பேசு? சும்மா ஒரு போனை தூக்கி வச்சுக்கிட்டு எங்க அண்ணன் வராரு எங்க அண்ணன் வராருன்னு உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காரு. ஏய், வாய அழுகி போயிடுண்டி உனக்கு. யார பார்த்து என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? இங்க இருக்கிறதுலயே அவன் தாண்டி எல்லார விட தவிச்சு போய் கிடக்குறான். உசிரியே வச்சிருக்காண்டி அவன். உசிர வச்சிருக்காரா எடுத்துட்டாரான்னு யாருக்கு தெரியும்? சக்தி, இவன் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லடா. கதிர் போய் மூத்தவனை கொல்ற அளவுக்கு போவானடா. அவன் நில்லுன்னா நிப்பான், உட்காருன்னா உட்காருவான். இவனை போய் சொத்துக்காண்டி அவனை கொண்டுட்டான்னு சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லடா. ஏண்டா, அவன் எதுக்குடா அப்படி யோசிக்கணும்? அவன் பேர்ல தானே அதிகமா சொத்து எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அவனை பார்த்து இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. உங்க மூத்தவரை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே. கொடுத்துட்டு போற மாதிரி போயிட்டு திரும்ப வந்து மொத்தத்தையும் அவர் பேர்ல மாத்திப்பாரு.
வந்தா மாத்திருவாருன்னு யோசிச்சு மிஸ்டர் கதிர்வேல் அவரை வராத மாதிரி பண்ணிட்டாருன்னு நான் சொல்றேன். இந்தாரு, திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதே. ஆமா, நான் சொல்லுவேன். ஏன்னா சட்டத்துல கொடுத்த உயில திரும்ப வாங்குறதுக்கும் உரிமை இருக்கு. அதனால தான் சொல்றேன். இதெல்லாம் யோசிச்சு கதிர் அவங்க அண்ணனை ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்றேன். இங்க வந்து போன்ல பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சக்தி, அவளை வாய மூட சொல்லு. இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இல்லத்த, இருங்க, அவ பேசுறது சரிதான். எனக்கு அப்படித்தான் தோணுது. இவன் செஞ்சாலும் செஞ்சிருப்பான். செஞ்சாலும் செஞ்சிருப்பான்லாம் இல்லக்கா. இவன் எல்லாத்தையும் செய்யக்கூடியவன் தான். இவன் என்னென்ன செஞ்சிருக்கான் நமக்கு தெரியாது. இதையும் கண்டிப்பா செஞ்சிருப்பான். ஏய், பொம்பளைங்க எல்லாம் ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்கடி. ஏண்டி, நீங்க எல்லாம் பொம்பளைங்களாடி? இதா இவ சொல்லி கொடுத்துதானே பேசுறீங்க நீங்க எல்லாம். போங்க, இந்த வீட்ல யாரும் இருக்க வேண்டாம். நாங்க பாத்துக்கிறோம். போங்க, இப்பவே போயிடுங்க. முடியாது அத்தை. எனக்கு அவர் எங்க இருக்காருன்னு இப்ப தெரியணும். அது வரைக்கும் இங்க நாங்க யாரும் அசைய மாட்டோம். அவரை கூட்டிட்டு வர சொல்லுங்க. இல்லனா எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் சட்டப்படி பதில் கொடுக்க சொல்லுங்க. என்ன இப்படி பேசுறாங்க? எப்பா கதிரு, அவளுக கிடக்குறாங்கப்பா. வாய் கூசாம பேசிட்டு போறாளுக. அத நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காதயா. அம்மாவுக்கு உன்னை பத்தி தெரியும்யா. அவளுகளை கேள்வி கேட்டோம் இல்ல, நம்ம அதை திருப்பி விடுறதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு போறாளுக. உங்க அண்ணன் நல்லா இருக்காண்டா. என் மவன் நல்லா இருக்கான், எனக்கு தெரியும். நீ வருத்தப்படாத ராசா. என் மவன் நல்லா இருக்கான். அவன் திரும்பி வந்துருவான். ஞானோ, பெரியவன் நல்லா இருக்கான் ஐயா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் நல்லா இருக்கான். வந்துருவான், சீக்கிரம் வந்துருவான். என்ன மாமா, நம்ம வீட்டுக்குள்ளேயே இப்படி பேசுறாங்க? வாயை திறந்து என்னோட கேரக்டர் பத்தி தப்பா பேசுன, நிச்சயமாடா அடி மேல அடி விழும் எனக்கு. சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கதிரு அவங்க அண்ணனை ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்றேன். இதெல்லாம் யோசிச்சு கதிரு அவங்க அண்ணனை ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்றேன். இங்க வந்து போன்ல பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மாமா, என்ன இப்படி உட்கார்ந்து இருக்க? என்ன அழுவுற? நான் அண்ணனை கொண்டுட்டேன். இல்ல மாமா,
ஏன் அப்படிதானடா அவனுங்க எல்லாம் சொல்லிட்டு திரியிறானுங்க. ஐயோ மாமா, அவங்க சொன்னதையா இன்னும் மனசுல ஓட்டிக்கிட்டு இருக்க? தூர விடு மாமா, தூக்கி குப்பையில போடு. அவங்க எல்லாம் ஒரு லூசு, அவங்க ஒரு ஆளுன்னு அவங்க சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருக்க. நீ எந்திரி முத. ஆமாடா, ஆமா, லூசு அதுங்கெல்லாம் இல்ல, நான் தான்டா லூசு. மாமா, நான் தான் லூசு. என்ன பேச்சு பேசுனாங்க நீ பார்த்தல்லடா. மாமா, இங்கன இருந்தா நினைப்பு சுத்தி சுத்தி அடிக்கும். இங்கன இருக்க வேணாம் மாமா, முத வெளியே வா. ஐயோ மாமா, சி, நீ முத இதெல்லாம் தூக்கி போடு மாமா, இதெல்லாம் நல்லது இல்ல. என்ன நல்லது இல்ல? யாரா இருக்கா எனக்கு? எங்க அண்ணன் மட்டும்தான்டா இருந்தா, மலை மாதிரி நம்பி இருந்தான்டா. எப்படிடா இந்த ஜனனி எப்படிடா அந்த வார்த்தையை சொல்லலாம்? இந்த ஜனனிய வர்ற கோவத்துக்கு அப்படியே அடிச்சு கொல்லணும்டா அவளெல்லாம். மாமா, அவளை அடிக்க நீ என்ன அடிச்சிட்டு இருக்கியா? யோ, உடம்பு வம்பா போயிரும். நீ வா, முதல்ல நம்ம வெளியே போயிருவோம். அந்த தர்ஷன் அந்த பொடி பையன் எப்படி கேட்டான் பார்த்தல? பார்த்தேன். நீ பார்த்தல்லடா? பார்த்தேன். சும்மா இருந்த நீ அவனை கேட்க வேண்டியதானே? மாமா வரட்டும் மாமா, எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் வச்சிருவோம். நீ இப்படி இருக்காத மாமா, உன்னை இப்படி பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? மாமா, நீ வெளியே வரையா இல்ல அத்தைய உள்ளார வர சொல்லவா? இல்ல, நான் எங்க வெளியே வரல. ஏன்? சும்மா இருடா. நீ பார்த்தல எப்படி எல்லாம் பேசினாங்க, நீ பார்த்தல? அவ ஒருத்தர் என்ன வார்த்தை சொல்லி பேசுற பார்த்தலடா நீ? மாமா, அவர் அறிவு கிட்ட ஆளு, இஷ்டத்துக்கு பேசுறா. அதை நினைச்சிட்டு நீ கொல்லலாமா? அண்ணன் மட்டும் இருந்திருந்தா எப்படி எல்லாம் நடக்க விட்டுருப்பாரா? இல்ல, இது வரைக்கும் ஒரு நாள் கூட எங்க அண்ணனை கை நீட்டினது இல்லடா. ஆனா நேத்து இந்த வீட்டுக்கு வந்தவ என்ன பேச்சு பேசுறா? அவ என்னடா கைய வாங்கிட்டு வரா? கரெக்ட் தான். அந்த தர்ஷன் இருக்கான்ல, தர்ஷன், அவனை பாத்தியா? அன்னைக்கு அவன் அந்த தாடிக்காரன் அப்பனா வந்தா நல்லா இருக்கும், தாடிக்காரன் அப்பனா வந்தா நல்லா இருக்குங்கிறான். இன்னைக்கு வந்து அப்பனை காணும் தேடுறான். இன்னைக்கு எங்க எதிர வந்துச்சு அவனுக்கு பெருசா அப்பா நப்பாலாம். மாமா, அவெல்லாம் கையில கிடைக்கட்டும்டா, சாவடிக்காம விட மாட்டேன் இதுங்களா. ஏய் வேணாம் மாமா, ஐயோ சி, எடு. என்ன எடு? விட மாட்டேன்டா மாமா. உன் உடம்ப கெடுத்துட்டு இருக்க மாமா நீ. வேண்டாம் மாமா, ஐயோ சி, எடு, விடு மாமா, சும்மா இரு. அது ஏன்டா புடுங்குற? இங்க பாரு, மாமா வருவார்ல, நீ தெம்பா இருக்கணும்ல. இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன மாமா இது? வருவாரு, மாமா வந்துதான் ஆவணும்டா, வருவாரு. அப்ப இருக்கு இந்த ஃப்ராட் இருக்கலாம். சரி, நீ முதல்ல வெளியே வா, நான் உனக்கு சோறு குழம்பு வேணாம், சோறு வேண்டாம். இந்த பொம்பளைங்க ஒவ்வொருத்தையும் நிக்க வச்சு சுடணும், வாயிலே சுடணும், சுட்டு தள்ளணும் எல்லாரையும். அன்னைக்கு என்ன சொன்னா? அவ பையன் அடிக்கும் போது என்ன சொன்னா? வளர்ந்த பையனை கை நீட்டி அடிக்காதுன்னு சொன்னா. கை நீட்டி கூட. அப்ப இப்ப இவ பண்ணது என்னவா? கேட்டியாடா நீ? கேட்டியா நீ? சரி மாமா, வார்த்தை ஒருத்தரும் கேட்க மாட்டேறீங்க. யோ, வர்றையா இல்லையா? உனக்கு உடம்பு கேட்டு போயிடக்கூடாதுன்னு நான் துடியா துடிச்சிட்டு இருக்கேன். சோறு போட்டு குழம்பு எடுத்து வைக்கேன், நான் பரிமாறேன். சோறு வேணா, ஒரு மண்ணு வேணா, போடா. சரி வா, மாமா வருவாரு. இப்படி பார்த்தா என்ன நினைப்பாரு? ஒருத்தையும் நிக்க வச்சு சுடணும்டா, சுடணும். சரி வா, சுடணும். சரி வா. சரி எந்தி, வா போவோம். மாமா வருவாருல்ல, நீ தானே சொன்ன மாமா வருவாருன்னு தானே சொன்ன. வா போய் பார்க்க போவோம். இது ஒரு லூசு கூட்டம் மாமா, இதுக்கு பேசுறதெல்லாம் பேச்சு. லூசெல்லாம் இல்ல, எல்லாம் திட்டம் போட்டு தான் பண்றாளுங்க. யார லூசுங்கிற? இதுங்கெல்லாம் லூசா? எல்லாம் கிரிமினல் கோஷ்டிங்கடா, கிரிமினல் கோஷ்டிங்க. மாமா, அந்த ஜனனி வந்தால, 3 பேர் இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு வீடு, அவ்வளவு நல்லா இருந்தது. இந்த ஜனனி கிறுக்கி எப்ப வந்து இங்க சேர்ந்தாலும் எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. அண்ணனே வெளியே விரட்டி அடிச்சிட்டாங்களே. சரி அண்ணனே விரட்டி அடிச்சிட்டாளுங்களே, எங்க அண்ணனே விரட்டி அடிச்சிட்டாளுங்களே. சாவடிக்காம விட மாட்டேன். மாமா, குடிச்சு திரும்ப நீ அதையே தான் சொல்லிட்டு இருக்க. உன் உடம்ப யாரையா பாப்பா? வாயா, சோறு போடுறேன். வா, மாப்பிள்ள நான் தானே, உன் மாப்பிள்ள நான் இல்ல? நான் சொன்னா நீ கேப்பல்ல? வா, அப்படியே வா. எந்திரி முதல்ல. கொஞ்ச நேரம் உட்கார, அப்புறம் போகலாம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா உன் கூட என்னையும் குடிக்க வச்சிருவேன். எந்தி வா. நீ குடிக்கிறியா? சீ, வா மாமா நீயே. சரி.
எந்தி அந்த பாட்டில் அது இருக்கட்டும், நான் வந்து கூட்டி க்ளீன் பண்றேன் எல்லாத்தையும். நீ சாப்பிடு இப்ப. நீ க்ளீன் பண்ண, நான் க்ளீன் பண்ணிடுறேன். போகலாம், அப்படி போகலாம். ஏன் உட்காருங்க, எதுக்கு நின்னுக்கிட்டே கதை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? தட்டு எடுத்து வைக்கலாம். ஏன் தள்ளி நில்லுங்க, தண்ணி குடிக்க போகுது. இங்க நின்று தான் பேசுவேல, தள்ளுங்க. என்ன எனக்கு கிச்சன் என்ன இல்ல முடிஞ்சிருச்சு. அக்கா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கால்லக்கா, அவ நல்லா நேத்து மிஸ் கிட்ட திட்டுவாங்கனா, அவளுக்கு ரைம்ஸ் சொல்ல தெரியல. மேம் நல்லா திட்டுனாங்க. அந்த ரைம்ஸ் பாடி காட்டு. மாமா ஏன்டா தள்ளுற? அல்லாம வா மாமா, மெதுவா இறங்கு. நான் மெதுவாக தான்டா வரேன், கிறுக்கா. மாமா குதிச்சு வர்ற? ஆமா, நான் குடிச்சிட்டு தான் வர்றேன். அது என்ன நோண்டிட்டு இருக்கு? யோ மாமா, உன் தம்பி இங்க குடிச்சிட்டு தண்ணியை போட்டு அலும்பு பண்ணிட்டு இருக்கான். பேசாம இருக்கீரு? அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு தேவை, அதான் இப்படி இருக்கான். ஏய், என்ன சாக்கு? என்ன சாக்கு சொல்லு. இதோ இருக்கிறதுங்கெல்லாம் நம்மளை கையை கட்டி பேசுகிற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. ஓம் பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டி, அதுங்கெல்லாம் வந்தப்போ எப்படி இருந்தாளுங்க? நம்மளை பார்த்து எப்படிலாம் பயந்தாளுங்க. இப்போ என்னடானா பேசுகிற பேச்சும் பார்க்குற தோரணையும் உர்ற எல்லாமே மாறி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ என் மேலேயே கோலப்படியை போடுற ஆளுங்க. உனக்கெல்லாம் உரைக்கல. வீட்டுக்குள்ள துப்பாதீங்க. சும்மா சும்மா கண்ட இடத்துல துப்புறது. ஏத்த உங்க மகன் எம்பிட்டு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்களே என்னன்னு கேளுங்க, ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா? அம்மா 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 என்ன? அது சாரிம்மா. அம்மா அம்மா என்னன்னு கேட்க வேண்டியது. என்ன மன்னிச்சிருமா. என்னடா இது? அம்மா மன்னிச்சிருமா. நான் அங்கே அண்ணன் வரும்போது தூங்கிட்டேம்மா. இல்லைன்னு வையன், கையோட அப்படியே கூட்டி வந்திருப்பேன். அப்போ நான் தூங்கிட்டேன். என்ன பண்ண சொல்ற? என்ன பாருமா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ல. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா. என்ன மாமா அம்மா உன்னோடது? நீயா தான் எந்திரிக்கணும். உடம்பா உன்னோடது. நீயா தான் எந்திரிக்கணும். நீங்க காலை பின்னாடி முடியலமா. அத்தை நீங்க சொல்லுங்க. எழுந்துடா, மன்னிச்சிட்டேன். சரி சரி, எழுந்துரு. உன்னெல்லாம் ஒரு ஆளால தூக்க முடியுமா? 2 பேரும் சேர்ந்து தூக்கணும். நில்லு. சாரிம்மா. சரி மாமா. சரி. ஏய் வந்து உட்காரு. இல்ல வேணாம், நான் நிக்கிறேன். டேய் சீ வந்து உட்காரு. வேணாம். என்னடா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? இது பாரு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அவளுக்கு ஏதோ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு அவங்க? முட்டாளா? தெளிவா அடிக்கிறாங்க அத்தை. மாமா நீ நிக்கிற நிலையே சரியில்லை. எப்ப தள்ளாடி உழுவன்னு தெரியல. அம்மாவையும் தள்ளி விட்டுருவ. உட்காரியா? குடிச்சு தொலையாதடா, கேக்குறியா? உட்கார்ந்து தொலை. உட்காரு. வாடா இங்க. நான் இங்கே நிக்கிறேன். இங்கயா? கீழே விழுந்துட்டேன்னா எல்லாம் ஸ்டடியா இருப்பேன். ஸ்டெடி நீ. ஆமா. சரி முதல்ல உட்காருடா. இல்லம்மா, நான் நிக்கிறேன். இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதாதுன்னு இது வேற. ஏன் இப்ப கத்துது? நீ எதுக்கும் கவலைப்படாத மாமா. இங்க பாரு, அவங்க மாமா கிட்ட கத்துக்கிட்ட வித்தைய உங்ககிட்ட இறக்கி விடுறாங்க. என்னன்னு புரியுதா? எல்லாரும் வீட்டுல சந்தோஷமா இருக்கிறப்ப மாமா நடு வீட்டுல வந்து நின்னுகிட்டு குண்டு தூக்கி போட்டுருவார்ல, அப்படித்தான் இதுவும். இப்ப நீ மாமாவை போய் பார்த்ததும் செருப்பை கொண்டாந்துட்டல, அதை பார்த்து அவங்களுக்கு அள்ளு விட்டு போச்சு. அப்போ நம்ம சந்தோஷத்தை குலைக்க அவங்க பீதியை கிளப்பி விடுறாங்க. இப்ப புரியுதா? மன்னிச்சிருமா. எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்கணும்? கேட்டாச்சு. சரி கேட்டேன். மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்திருக்கான். அத்தை இருக்குல்ல? இருக்கு பக்கத்துலயே தான் நிக்குது.
டேய் நம்மளை உலுக்கி பார்க்கறதுக்கு தாண்டா இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிற மாதிரி அப்படியே நீ புலம்பிட்டு தெரியுற. இதாண்டா அவங்களுக்கு வேணும். அந்த மாதிரி தானே இருக்க. டேய் இதெல்லாம் விட்டு தொலைச்சிட்டு வேற வேலையை பாடுறா. கரெக்ட் மாமா, கரெக்ட் மாமா. இதுக்காண்டிலாம் நீ வருத்தப்படக்கூடாது. இதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுரு. மாமா வர்றது கன்ஃபார்ம் தானே? அப்போ நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இது. இந்த டைம்ல போய் ஃபீல் பண்ணலாமா?